ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் 1 பற்றின நம்ம நல்லா போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம கேஃபோட பேர் வைக்க சொல்கிறாங்க. டிகே கேமிங் சென்டர் வச்சிடலாம். ஓ சாரி, எங்கள் யாரி வர மாட்டேங்குது. ஐயோ, டிகே கேமிங் வச்சுக்கலாம் பேசாமல். டிகே கேமிங் வச்சாச்சு. சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம். இப்போ இதுக்கே இதுதான் நம்ம வீடு. நம்ம வீட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம். சரி, அப்படியே இங்கே தொட்டா இது என்னது? ஓ, இது வெளிப்புற கொல்லியாச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். ஹங்க்ரியாக இருக்கானாமா. கிச்சனை கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கிச்சனாக இருக்கணும். ஆஹா, கிச்சனுக்கு போல் என்னங்க இது? கிச்சனுக்கு போல் வேறு எதுவும் இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு ஹாலா இது டைனிங் டேபிள். ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குது? ஓ, இதாக இருக்குது. ஒன்று இருக்குது. பீஸா சாப்பிட வேண்டியதான். ஓகே, இது நமக்கு போதும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ காசு இருக்குது. இதை போய் நம்ம கடையில் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் டே 1 பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறோம். கதை சாத்தியாச்சு. நம்ம அப்படியே நம்ம கேமிங் இதுக்கு போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்தாச்சு. இங்கே நான் வரும்போது என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். வெறும் செம்மையான விலைக்கு விட்டுருக்கானுங்க. ஓகே, நம்ம கடை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி குப்பையாக இருக்குது. கீபோர்டு அப்படியே இங்கே தூக்கி போட்டுட்டு கிச்சனில் லாக்கட் இருக்குது. நினச்சேன் கீபோர்டு கீபோர்டு காணும். கீபோர்டு காணுங்க கைஸ். 150 ரூபா போச்சு. கீபோர்டு எங்கே தூக்கி போட்டேன்னு தெரில. இங்கே தான் வந்து தூக்கி போட்டேன். ஏற்கனவே இந்த கீபோர்டு இங்கே பாருங்கள் செவ்வளோ குப்பையாக இருக்குன்ட்டு. சரி, இதான் என் கடையில் நான் நம்பவே முடியல. ஓகே கைஸ், நம்ம கடையை பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதை போய் நம்ம வெளியே ஓட்டிகிட்டு வந்துடலாம். இல்லை உள்ளே ஓட்டிக்கணும்னு ஓட்டிக்கலாம். நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டிடலாம். இது வேறு அப்பப்போ லோடுன்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு கேமர் பிளேன்ட்டு. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா சில கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண வேலை இருக்குது. ப்ரூம் ஸ்டிக்கு ஓகே நம்ம இங்கே வச்சுருக்கோம். அது எப்படி வச்சுன்னு எனக்கே தெரில. சரி, நம்ம போய் ஃபஸ்ட்டு பிசி ஆர்டர் போட்டுடலாம். ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாச்சு. நேரம் அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே போய் பார்க்கலாம் வாங்க. ஓ கைஸ், வந்துருச்சு. இது நான் மார்பிள். ஓ, இது வேறு ஹால் ஆஃப் ஃப்ரேம் அப்படின்னு என்னன்னு தெரில. எவ்வளோ போட்டு தூக்கி இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஆர்கேட் மிஷினு. இங்கே வச்சுட்றலாம். இப்படி திருப்பக்கூடாது. இப்படி திருப்பி அழகாக இங்கே வந்து இங்கே வச்சுட்றலாங்க. இதை கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரு டேபிளும் ஹெட்செட்டும் வாங்கியிருக்கேன். இதுதான் டேபிள்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். டேபிள் சொன்னேன் இல்லையா கைஸ், மார்பிள் டேபிளாம். இதை கொண்டு போயிட்டு அந்த ரூமில் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே முன்னாடி கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு அந்த ஓகே இங்கே லாஸ்ட் வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சேர் வேறு நான் போட மறந்துட்டேன். சேர் போய் போட்டுட்ருலாம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்துடலாம். ஹெட்செட் வந்துடுச்சு. ஹெட்செட் கையில் எடுத்துகிட்டு போவோம். ஹெட்செட்டை பார்த்தீங்கன்னா இத்தனோண்டு இருக்குது. அதுக்கு இவ்வளோ பெரிய டப்பா. ஓகே, இங்கே கொண்டு போயிட்டு ஹெட்செட் வைக்க முடியாது போலையே. இங்கே ஹெட்செட் வைப்போம். வேணுங்கன்னு எடுத்து எஸ் ஹெட்செட் வச்சாச்சு. வேணுங்கன்னு வந்து எடுத்துப்பாங்க. அடுத்து நம்ம போய் லேப்டாப் எடுத்துகிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண லேப்டாப். லேப்டாப் காணும். இங்கே இருக்கா? இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு ஹெட்செட்டை பக்கத்தில் வச்சிடலாம் கைஸ். ஹெட்செட் வேறு எங்கே இருக்கா? லேப்டாப் இங்கே வச்சிடலாம் கைஸ். நம்மளோட சேர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க கைஸ். நான் பார்த்துட்டு இங்கே இதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். சேர் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுடலாம். என்ன சேர் பழைய சேர் மாதிரியே இருக்குது பார்க்க. சேர் அப்படியே அழகாக அப்படி திருப்பி இப்படி போட்டுடலாம். கொஞ்சம் உள்ள தள்ளி போடுவோம். இது கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம கடையை போய் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். கதவை சாத்திட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம்.
சார் வாங்க சார் வாங்க சார், கடை ஓப்பனில் இருக்குங்க சார். கடை சாத்தினா தான் வருவாங்களோ? சரி யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். வயஸ் நம்ம கடைக்குள்ளே ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்காங்க வயஸ். அவன் எனக்கு அடிக்காமல் வர்றதோ இல்லைங்க வயஸ். எங்கே இந்த உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு போய் நடுவண்டியில் போட்டலாம். என்னடா தம்பி இங்கே வந்து என்னடா பண்ணுறீங்க? ஆ ஆ என் கடைக்கே வருவேன், என் கடைக்கே வருவேன். இந்த ரூம் என்ன வைக்கலான்னா விஆர் மிஷின்லாம் வைக்கலான்னு. காய்ஸ் நம்ம கடைக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு கோவமாக இருக்குங்க. சரி என்ன பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். இது வேறு அவன் அப்பப்போனா வந்துடுது. ஓகே நம்ம டெஸ்க்டாப் நோண்டிகிட்டு இருக்காங்க, கேம் விளாண்டுருக்காங்க. காசு மட்டும் கொடுக்காம போனாங்க அவங்க கத்தம் தான். இங்கே டோர்கிட்டே நிற்போம், காசு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். காசு மட்டும் கொடுக்கல, நடு பண்ணிட்டாங்கன்னு ஒரு அடி அடிச்சிட வேண்டியதான். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க கடைக்கு. ஓகே இவங்களும் கோவமாக தான் வந்திருக்காங்க. சரி விளாண்டு நல்லா ஹாப்பியாக போட்டோம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துருக்காங்க. ஆர்கேட் மிஷினில் பார்த்தா நம்மளுக்கு காசு வந்துடும். அந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க வந்து நம்மளுக்கு வந்து காசு கொடுக்கணும். ஏன்னா ஆர்கேட் மிஷினில் விளாட்ணுன்னா அது காசு போட்டு தாங்க சொல்லணும். என்ன எப்படி தருது, எப்படி விளாட்றாங்க? இங்கே என்ன கோவத்திலே தான் இருக்காங்க. தண்ணி பாட்டில் கேட்குறாங்க கைஸ், தண்ணி பாட்டில் வைக்க சொல்கிறாங்க. தண்ணி பாட்டில் எங்கே போகிறது? அமேசான்லாம் தண்ணி பாட்டில் பார்க்கவே இல்லையே. சரி விடுங்க, இவங்க போட்டு அப்புறம் நம்ம தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டாங்க. இவங்க மட்டும் இப்போ காசு கொடுக்கல. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ, காசு கொடுங்க மேடம். மேடம் எங்க காசு கொடுக்காம போகிறாங்க கோவத்தில். ஐயோ அடிக்க வர முடியலையே. கிட்ட போடுறது அடிக்க நடு கொஞ்சம் அடிச்சாச்சு. காசை கொடுக்காம போகிறேன் என் கடைக்கு வந்தாலான்ட்டு. எங்கள் வேறு யாரும் கடைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள போய் செக் பண்ணலாம். இல்லை யாருமே வரல. சரி வேறு யாரும் வராங்க கைஸ். இவனை பார்க்க அந்த மென் இன் பிளாக் படத்தில் வந்த மாதிரியே இருக்குது. சரி அதை வந்தாண்ணே போயிட்டு வரட்டும். எங்கே விளாட்றான்? கம்ப்யூட்டர் விளாட்றானா? இவன் மட்டும் காசு தரல. நான் மட்டும் அங்கே ஓடுறேன். மொட்டை மாண்டியில் போட்டுன்னு போட்டுற வேண்டியதான். என்னடா கம்ப்யூட்டர் தட்ட சொன்னால் ஹெட்ஃபோனை தட்டிட்டு இருக்கிற? இங்கே இவன் காதில் என்னமோ மாட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் பாடி கார்டு ஸ்பையத்தாங்க இருக்கணும். சேரில் தான் உட்காந்துருக்கான். ஓகே யாராக இருந்தாலும் போலீஸ் கூப்பிட்டாலும் என்ன? இவரை பார்த்தீங்கன்னா டான் மாதிரி வராரு. ஓகே பாவமாக வராரு. அவர் காசு போட்டார். இவர் பட்டுனா காசு கொடுத்துட்டாரு. அடுத்தவங்க மட்டும் காசு கொடுக்கல. லேப்டாப்பில் எல்லாம் யாருமே காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரில. ஸோ ஓகேங்க இன்னைக்கான வீடியோ முடிஞ்சுது. இப்போ வந்தவங்க பார்த்தீங்கன்னா காசு கொடுக்காமையே தான் போனான். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் காசு கொடுக்குறக்காகவே ஒரு மிஷின் வாங்கி வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா திருடன் அப்புறம் வந்து என் கம்ப்யூட்டர் திருட்டிட்டு ஓடனான். சரி லேப்டாப் திருட்டிட்டு ஓடனான். நான் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கடையை பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஐயோ பேட்டரை கொண்டு போகக்கூடாதா? கொண்டு போனால் திருப்பி கொண்டு வர மாட்டேன், அது வேறு விஷயம். ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்து மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.